ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் ராசியில் கிரகங்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு நாளைக்கு அந்த கிரகங்கள் அதே இடத்துல இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது அதை விட இன்னுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போது அந்த இடத்துல நிற்கிது அந்த கிரகங்கள். அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? பயிற்சி ஆகுது அப்படின்னா என்ன? ஓகேங்களா? எப்படி பெயரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட 27 நட்சத்திரங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? 27 நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அளவு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் இவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் டிகிரி, மினிட், செகண்ட்ஸ். தமிழில் சொன்னோம் அப்படின்னா பாகை, விகலை, கலை. ஓகேங்களா? அப்படி டிகிரி அப்படின்னா பாகை. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி 20 மினிட், 13 பாகை 20 கலை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. 360 டிகிரிகள் கொண்டது தான் நம்ம உலகம். 360 டிகிரி 360 டிகிரிகள் கொண்டது தான் நம்ம உலகம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போது இதுதான் நமக்கு உலகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு, ஓகேங்களா? இந்த ரவுண்டு தான் நம்ம உலகத்தோட அந்த மேல் பகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது 360 டிகிரிகள் கொண்டது. இந்த ஒரு சுற்றி வரணும் அப்படின்னா, இப்போ சந்திரன் ஒரு சுற்றி வர்றதுக்கு 2.25 நாள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது இந்த 360 டிகிரியை சுற்றி வர்றதுக்கு தான் அந்த டைமு எடுத்துக்குது. 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை 27 நட்சத்திரங்கள் 13 டிகிரி 20 மினிட் வச்சு இங்கே நிற்கிது. புரியுதுங்களா? ஒவ்வொரு 13 டிகிரி இவ்வளோ தூரம் 13 டிகிரி 20 மினிட், இவ்வளோ தூரம் 13 டிகிரி 20 மினிட், இவ்வளோ தூரம் 13 டிகிரி 20 மினிட்னு 27 நட்சத்திரங்கள் இப்படி உலகத்தை சுற்றி அதனுடைய இடத்த பிடிச்சு நிற்கிது. இப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகம் இங்கே இல்லை, இங்கே இருக்காது கிரகம். இது நம்ம உலகம் இருக்க மாதிரியே இந்த உலகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சுக்கிரன் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி புதன் இருக்குது, அதுக்கு முன்னாடி சூரியன் இருக்குது. சூரியன் இங்கே இருக்குது, இங்கே புதன் இருக்குது, இங்கே சுக்கிரன் இருக்குது, இங்கே உலகம் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்குது, மாசு. அதுக்கப்புறம் குரு இருக்கார், ஜூபிட்டர். அதுக்கப்புறம் சேட்டன், சனி இருக்கார். ஓகேங்களா? சனிக்கே இந்த சூரியனுடைய கதிர்கள் சனிக்கிட்ட போகாததால தான் சனி இருட்டாக இருக்குது. அப்போது அந்த அந்த சனிக்கு மேலே இருக்கிற கிரகங்களை அதனால தான் எடுத்துக்கல. ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் பட்டு அது கொடுக்குற ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பூமியை தாக்குது. ஸோ சனிக்கு சூரிய இது போகிறதே சிரமம். அதுக்கு மேலே இருக்க கிரகங்களுக்கு போகாததுனால தான் அவங்க மற்ற இருக்கிறத எடுத்துக்கல. இந்த உலகத்துக்கும் சந்திரனுக்குமான வட்டப்பாதை வெட்டுப்படுற இடங்கள்ல ராகுவும் கேதுவும் இருக்குது. அதனால தான் நமக்கு 9 கிரகங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 13 டிகிரி 20 மினிட்டு நட்சத்திரங்கள் இங்கே பாதை அமைச்சு வச்சிருக்கு. இதில் கிரகங்கள் பயணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. கிரகங்கள் இங்கே இல்லை. கிரகங்கள் இதை சுற்றி இந்த வழியாக அது சுற்றலை. கிரகத்துடைய கதிர்கள், புரியுதுங்களா? அங்கே இருக்கிற புதன் இந்த சூரிய கதிர்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தன்னுடைய கதிரை பூமி மேலே பாய்ச்சற இடம்தான் புதனுடைய கதிர். நீங்கள் பிறந்தப்போ புதனுடைய கதிர் எங்கே விழுகுதோ அதுதான் புதன் நிற்கிற இடமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் சூரியனுடைய கதிர் நேராக எங்கே விழுகுதோ அதை சூரியன் நிற்கிற இடமா எடுத்துக்கிறோம். சுக்கிரனுடைய கதிர் எங்கே விழுகுதோ அதை நம்ம சுக்கிரன் நிற்கிற இடமா சொல்கிறோம். அந்த டிகிரியில் சூரியனோட கதிர் விழுகுது, அதை நம்ம நிற்கிற இடம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த 3 பக்கமாகவே தான் இருக்கும். இப்படி பூமி சுற்றுறப்போ இந்த 3 கதிர்களும் இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே தான் விழுகும். தூரமாக இருந்தால் இப்போது செவ்வாய், சனி இதெல்லாம் தூரமாக இருக்குது, இந்த பக்கம் கூட விழுகும். ஆனால் இந்த 3 ஒரே பக்கமாகவே தான் எப்போ இருக்கிறனால இந்த உலகம் இப்படி சுற்றி வரும்போது இந்த புதன், சுக்கிரன், சூரியனுடைய கதிர்கள் ஒரே பக்கமாக தான் விழுகும். அதே போல் சூரியன் இங்கே இருக்கிறனால தான் இந்த உலகம் இப்படி சுற்றும்போது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சூரியன் இடம் மாறுற மாதிரி இந்த பூமி இப்படி சுற்றுது. சூரியன் இடம் மாறலை, பூமி சுற்றி வருது. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் சயின்டிஃபிக், இதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். டிகிரி, தூரம் எல்லாமே
இருக்குது, அது போட்டிங்கன்னா யூடியூப்லேயே வரும். அப்படி தான் இது வேலை செய்யுது. ஓகேங்களா? அந்த கதிர் எங்கே விழுகுதோ, இப்போ சூரியன்கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி குரு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூமி மேலே அந்த கதிரை விழுகும்போது நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா குரு அந்த இடத்துல உங்களுக்கு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துலலாம் எந்த கிரகமும் நிற்கலை. இப்போ இந்த கதிர்கள் தான் பாஸ் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கோ அதன் வழியாக அந்த கதிர் நமக்கு வருது. நம்ம ஜாதகத்திலேயே அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த பூமி இப்படி சுற்றும்போது குரு இங்கே இருக்காருன்னா இங்கே விழுகும், குரு இங்கே இருந்தாருன்னா இங்கே விழுகும். ஓகேங்களா? அதே குரு இங்கே மேலே இருந்தாருன்னா இங்கே விழுகும். அந்த மாதிரி எந்த இடத்துல அந்த கதிர்கள் விழுகுதோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கிறதுனால தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலன். சரி, இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம பழைய முறைகளில் லக்னத்தோடு நிறுத்திட்டாங்க. நீ என்ன லக்னம் அப்படின்னு சொல்கிறதோட நின்றுச்சு. ஏன்னா இப்படி சுற்றி வரும்போது சூரியனுடைய கதிர் இங்கே விழுந்துச்சுன்னா இந்த லக்னம், இந்த லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், ராகு கேதுக்கள் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, சுக்கிரன் புதன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த லக்னத்துக்கு சூரியன் இங்கே படும்போது இந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து பழைய முறையில் இருக்குது, அதாவது பாரம்பரிய முறையில். ஆனால் கேபி அஸ்ட்ராலஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களில் எடுத்திருக்கார். அதாவது லக்னத்தையும் தாண்டி அந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிற அந்த 30 டிகிரிகள், ஒரு லக்னத்துக்கு 30 டிகிரிகள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ராசினாலும் லக்னம்னாலும் ஒன்று தான். மேஷ ராசி அப்படின்னா அதே மேஷ லக்னம்னு சொல்லுவாங்க. மேஷ ராசியில் 30 டிகிரி, மேஷ லக்னம்னாலும் 30 டிகிரிகள். 30 டிகிரிகள் 12, இப்போ இந்த ஆப்பில் 12 கட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு சரியான 30 டிகிரிகள் அளவில் கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு 30 டிகிரிக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கு 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியை ஒரே லக்னத்துக்கு மட்டுமே பலன் சொல்கிறதுனால தான் இந்த கட்டத்தில் இந்த இது நின்று இங்கே பார்க்குது அப்படிங்கிற பலனெல்லாம் அவங்க அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு டிகிரிக்கும் 30 டிகிரியில் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போது ஒரு டிகிரி மேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷத்தில் 2வது டிகிரிலையும் பிறக்கலாம், 20வது டிகிரிலையும் பிறக்கலாம், 22வது டிகிரிலையும் பிறக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதுதான் மேஷ லக்னம் அப்படின்னா இங்கே பிறந்தீங்களா, இங்கே பிறந்தீங்களா, இங்கே பிறந்தீங்களா, இங்கே பிறந்தீங்களா அப்படின்றது இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல பிறக்கிறீங்களோ அந்த பலனை துல்லியமாக எடுக்க முடியும். அதுதான், இந்த லக்னத்துக்கு மட்டும் பலன் எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? சரி, அப்போது இந்த 13 டிகிரி அப்படின்றது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் 13 பேர்த்துக்கு தான் பலன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. புரிஞ்சதுங்களா? அந்த 13 டிகிரி என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போது இதுதான உலகம். இந்த உலகத்துக்கு இவ்வளோ இடம் இருக்குல்ல, இங்கே இதில் சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போது நீங்கள் பிறக்கிறீங்க, இந்த இடத்துல உங்களோட புள்ளி விழுகுது அப்படின்னா இது குத்துனா உள்ளே போகும் இல்லையா, உள்ளே இந்த ஹாஃப் வரைக்கும் போகும். இதுதான் நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 9 உபநட்சத்திரங்கள் இருக்குது. 13 டிகிரி 20 மினிட்டுக்குள்ளே 9 உபநட்சத்திரங்கள் இருக்குது. எப்படி? தசை, பெரிய தசை இருக்கா, அதில் 9 புத்திகள் வருதா, தசை புத்தி, 9 புத்திகள் மாதிரி இங்கே 9 உபநட்சத்திரங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த 9 உபநட்சத்திரங்களில், அதாவது ஒரு புத்தியில் 9 அந்தரங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே 9 உபநட்சத்திரத்துக்குள்ள இந்த குத்தும்போது இங்கே பெரிய நட்சத்திரத்தில் குத்தி ஒரு உபநட்சத்திரத்தில் குத்தும். அந்த உபநட்சத்திரத்துலேயும் 9 இருக்கும், அதுலேயும் அது அந்தரமாக வர்ற மாதிரி இங்கே உப நட்சத்திரமாக வரும். அந்த உபநட்சத்திரத்துலேயும் இது குத்தும். புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் அந்தரத்துக்குள்ள 9 சூட்சமங்கள் இருக்கா, 9 சூட்சமங்கள் இருக்க மாதிரி இதுக்குள்ள உபநட்சத்திரத்துக்குள்ள உப நட்சத்திரத்துக்கு உள்ள உப எஸ்எஸ் ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவோம், சப்ளாடுன்னு சொல்கிறது. அந்த சப்ளாடு உள்ள வரைக்கும் போகும். அதுக்கப்புறமும் உபநட்சத்திரத்துக்கு சூட்சமத்துக்குள்ள ஒரு பிரணவம் இருக்குது.
ஓகேங்களா? அந்த மாதிரி பிரணவம் மாதிரியே இங்கே த்ரிபிள்எஸ்க்கு அப்புறமும் ஒரு எஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப பக்கமான போகிறதுனால அந்த பலனை நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனால் த்ரிபிள்எஸ் வரைக்கும் மிக மிக துல்லியமாக கேபியில் நம்ம பலன் எடுக்கிறதுனால ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகருக்கு இது நடக்கும், இந்த ஜாதகருக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல கேள்வி கேட்டேன், யார் வேணாலும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் ரெட்டை குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி கேரளாவில் பிறந்த 5 குழந்தைங்க பிறந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 4 பெண் குழந்தைங்க, 1 ஆண் குழந்தை. அதில் 3 பேர்த்துக்கு ஒரு நேரத்தில் அவங்களால கல்யாணம் பண்ண முடிஞ்சது. ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. நம்ம தூரமாக இருந்து பார்க்குறனால இவ்வளோ தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே எனக்கு நல்லா தெரிஞ்ச என் கசின்ஸுக்கு 2 பேர்த்துக்கும் 2 மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு துல்லியமாக நம்மளால் கேபியில் தான் எடுக்க முடியும். உங்களுக்கு தெளிவாக நான் இது சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ ராசி பலன் அப்படின்றது ஒரு 30 டிகிரிகள் கொண்ட ஒரு இடத்துக்கு 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ மேஷராசினாலே உங்களுக்கு தெரியும், மேஷத்தில் அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கிருத்திகை இருக்குது. அஸ்வினி கேதுவுடையது, பரணி சுக்கிரனுடையது, கிருத்திகை சூரியனுடையது. ரிஷபத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே சூரியனுடைய கிருத்திகை, சந்திரனுடைய ரோகிணி, செவ்வாயுடைய மிருகசீரிஷம் இருக்குது. இப்போது ஒரு கிரகம் அந்த கட்டத்தில் நின்று அந்த கிரகம் ஒரு பார்வையை பார்க்குது அப்படின்னா இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திர சாரத்தில் நிற்கிற ஒரு கிரகத்தை அங்கிருந்து வர்ற பார்வை என்ன செய்யும் அப்படின்னலாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொதுவாக சும்மா இந்த ராசிக்கு இது நடக்கும், அந்த ராசிக்கு அது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர அந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் நிற்கிது, அந்த நட்சத்திரம் அந்த கிரகத்துக்கு என்ன பண்ணும் அப்படியெல்லாம் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ துல்லியம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. பொதுவாக ரொம்ப பொதுவாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு பலனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பலன் உங்களுக்கு நடக்கணும், இந்த நேரத்தில் எங்களுக்கு திருமணம் ஆகிடும், குரு வர்றாரு என் லக்னத்து மேலே, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. புரிஞ்சதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு நட்சத்திர பலன் சொல்கிறத கூட நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது கூட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருக்கமாக சொல்ல முடியும். ஆனால் ராசி பலன் அப்படின்றதுல மிக ரொம்ப சரியாக ராசி பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு நம்பாமல் நட்சத்திர பலன்களை கூட ஏற்றுக்கிட்டு பழகுங்க. அட்லீஸ்ட் அந்த ரொம்ப துல்லியமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது அவங்களால நட்சத்திர பலன்களை கொஞ்சம் சொல்ல முடியும். ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தின் மேலே பயணிக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கான இந்த 2 கிரகமும் எந்த நட்சத்திரமோ அந்த கிரகமோ சேர்ந்து ஒரு சில பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனால் ராசி பலனில் அந்த மாதிரி தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது துல்லியமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் ஜாதகங்களில் இருக்குது. சரிங்களா? அவ்வளவு துல்லியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பெரிய விஷயமானாலும் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7.5 இந்த பயிற்சிகள் இந்த சனி எதுவுமே சரியில்லை, அது 19 பலன், அதனால் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத முதல்ல விட்டுருங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அந்த எந்த சனியும் கிடையாது, 7.5 சனியும் கிடையாது, ஒரு சனியும் கிடையாது. அர்த்தாஷ்டம சனி, ஐயோ அம்மா எனக்கு அர்த்தாஷ்டம சனி, என் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என் கணவர் உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, அர்த்தாஷ்டம சனி அவர் எந்திரிக்கவே விடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கணவருக்கு துல்லியமாக கணிக்க இங்கே ஜாதக நிலை இருக்குது. அதனால் அந்த 19 பலன்களை கேட்டு ஐயோன்னு பயந்துக்காதீங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் அடுத்தது உங்களுக்கு நட்சத்திர பலன்களை ராசி பலன் சொல்லும் போதும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.